அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, எனது பணிவான வணக்கங்கள். இவர் ஒரு மர வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் நம்மளோட ஜோசியமோ பிரசன்னமோ பார்க்கணும்னு சொல்கிறார். அவருக்கு நாம் உதவி செய்யணும். தம்பி, உங்கள் பேர் என்ன? பாண்டீஸ்வரன். பாண்டீஸ்வரன். உங்கள் வீட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கா? இல்லை சாமி. ஏன், என்ன பிரச்சனை? ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஆமாம் சாமி. தண்ணி அடிப்பியா? ஆமாம் சாமி. அது ஏன் அப்படி செய்கிற? அப்படி செஞ்சால் எப்படி உனக்கு கல்யாணம் பொண்ணு கொடுப்பாங்க? கொடுக்கணுங்கிறியா? இல்லை சாமி, திருந்திக்கிறேன் சாமி. திருந்திக்கிறியா? சரி, இந்த 12 கட்டத்துக்குள்ளே ஒரு கட்டத்தில் உங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வை. சரி, இப்போ நீ வச்சுருக்கிறது ரிஷபராசி, ரிஷப லக்கணம். இதுக்குள்ளே ரோஹிணி நட்சத்திரம் வரும், மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும், கார்த்திகை நட்சத்திரம் வரும். அந்த பிரசன்னம் எடுக்கப்பட்ட காலத்தில் செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீ முன்கோபமாக யாரு கூடயா சண்டை போட்டுருவ, யாரையாவது தேவையில்லாமல் பேசிடுவ. சரிதானா? இது ஒரு ட்ராபேக் இருக்கா? ஆமாம். சரி, ரைட்டு. எப்போவாவது வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே விழுந்து சங்கடப்பட்டியா? அது ஏதாவது கோயிலுக்கு பக்கத்தில் விழுந்தியா? கோயிலுக்கு நான் ட்ரிங்க்ஸ் அடித்து விழுந்திருக்கேன். அப்போ கடைக்கு பக்கத்தில் விழுந்துட்டேன் அப்படி சொல்லு. சரியா? ரைட்டு. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இதுதான் உன்னுடைய சப்ஜெக்டே. சரிதானா? இதில் ஒரு கை சோழி எடுத்து வை. சரி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 2ஆம் மாதம் ரிஷபராசி வந்திருக்கு. நீ வச்சுருக்க லக்கணத்துக்கும் வந்திருக்க நட்சத்திரத்துக்கும் அதுதான். அப்போ உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டன், உங்கள் அம்மா வழியில் யாராவது காணா போயிருக்காங்களா? இல்லைன்னா வீட்டை விட்டு கோவிச்சிட்டு போயிட்டாங்களா? இல்லை யாராவது பிரிஞ்சிருக்காங்களா? கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்களா? ஏதாவது தெரியுமா உனக்கு? இல்லை சாமி, அப்படி ஒன்றும் தெரியாது. ரைட், உனக்கு தெரியாது. ரைட். இப்போ இருக்கக்கூடியதில் உங்களுடைய சகோதரி, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருக்கா? பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. ஆம்பளை பிள்ளை இல்லை. நான் சொல்ல புரியுதா? ஒரு காணா போனவன் இருந்தால் இங்கே இருக்க பெண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்காது. அதுக்கு காரணம் என்ன? குரு பகவான் இப்போ நீ வச்சிருக்கிறதுலே கோச்சாரப்படி நிற்கிறார். ஜென்ம குரு. ஜென்மத்தில் குரு வரும்போது கடவுள் ராமனின் மனைவியாகிய சீதை ராவணன் சிறையிலே. கடவுள் ராமனின் மனைவி ராவணன் சிறையிலே. அப்போ கடவுளுடைய மனைவியே அவளை கஷ்டப்படும் போது நாம் எந்த மூளைக்கு? அப்போ உனக்கு திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா லக்கணம் திருவாதிரையில் அமைஞ்சிருக்கு. அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மயானத்தில் பிரேதம் எரிக்கிறாங்க பார்த்தியா? பிரேதம் அந்த இது வச்சு எரிப்பாங்க தெரியுமா? அவங்கள யாரையா பார்த்து திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பாட்டில் ஓம்பானிலே ஒரு பாட்டில் பிராந்தி வாங்கி கூட இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு 5 வட்டம் கொடு. கண்டிப்பாக நீயும் குடிக்க மாட்ட, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், உனக்கும் பொண்டாட்டி கிடப்பா. கண்டிப்பாக முதலுறவு நடக்கும் தம்பி. நான் சொல்லுவேன், உனக்கு புரிஞ்சுக்கிட்டியா? புரியுதா? அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நீ போய் கண்டிப்பாக அந்த பிரேதம் எரிக்கிறவருக்கு, அது சுடுகாட்டில் மயானத்தில் இரும்பில் எரித்தாலும் ஸ்டீல் எதை வச்சு எரித்தாலும் அந்த எரிக்கிறவருக்கு செய்யணும். சரியா? சரி, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ரைட்டா?